இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நில்லு நில்லு, பணம் கொடுக்காம எங்க போற? ஓ, ஆசீர்வாதம் கொடுக்க சொல்றியா? நல்லா இரு, நல்லா இரு. நிறுத்து. உன் ஆசீர்வாதம் எல்லாம் யாருக்கு வேணும்? வேற என்னதான் வேணும்? எல்லாம் நல்லதா இருக்கு. பார்த்த உடனே நினைச்சேன், ஆளும் வித்தியாசமா தான் இருக்க. பணத்தை கொடு. அப்படின்னா பணத்தை பத்தி தெரியாதவங்க இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களா சொல்லு? எங்களோடது பூலோகம் இல்ல, யமலோகம். காலையிலேயே ஒரு பைத்தியக்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டேனா? என்னாச்சு மானிடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எப்பா சாமி, உன் காலில் வேணாலும் விழுறேன், நீ பணத்தை கொடுத்துட்டு போயேன். பணம்னா இதான். ஓ, நாணயமா? அதான் கொடு. அது என்கிட்ட இல்ல. அப்ப பணம் இல்லாதப்போ எதுக்கு இளநிய குடிச்ச? ஓ, நாரிக்கலா, நீ குடுத்த, நான் குடிச்சேன். ஆளை பார்த்தா கையில ஒத்த பச்சா இருக்க மாதிரி தெரியல. சரி, நீ பணம் கொடுக்கலன்னா கூட நான் உன்னை விட்டுடுறேன். ஓ, அப்படியா? சரியான விஷயம் சொன்ன. நீ நல்ல பாலகன்தான். இப்ப நான் வேற என்ன கொடுத்து உன் கடன் அடைக்கணும்? சொல்றேன். அட துர்மார்க்குடுங்களா, கடைசியில என் ஆடைகளை கூட எடுத்துட்டீங்களடா. இது உனக்கு விட எனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. நீ கிளம்பு. என் ஆடைகளை ஜாக்கிரதையா பாத்துக்கப்பா. கிளம்பு கிளம்பு. ஒரு நாரிக்கலை கொடுத்து என் ஆடைகளையும் கிரீடத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. பணம் இருக்க குடும்பம். அந்த வீட்ல பொம்பளை யாரும் இல்ல, பசங்களுக்கு அம்மா இல்ல, எல்லாரையும் கைக்குள்ள போட்டு வச்சிட்டு இருக்க. இப்போ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பணம் இருக்க வீட்டுக்கு மருமகளா ஆக போற, அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கேக்குறேன்தா. நீ ஏன் எனக்கு போன் பண்ணி, சித்தி நான் அந்த வேலையை விட்டுட்டேன், புது வேலையில ஜாயின் பண்ணிட்டேன்னு நீயா சொல்லி இருந்தா? ஆனா சொல்லலையே. நீ பாட்டுக்கு பணம் இருக்கிறவனை பார்த்து போயிட்டா அப்புறம் நாங்க என்ன பண்றது? உன் மேல பைத்தியமா இருக்கிற ஏன் தம்பி என்ன பண்றது? பாக்கி நீ எந்த ஜாபுக்கு வேணாலும் போ, ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும், இல்லன்னா எனக்கு கோவம் வந்துடும். இதெல்லாம் அந்த மிலிட்டரிக்கார முன்னாடியே சொல்லலான்னு நினைச்சேன். ஏதோ விஷயம் இருக்குன்னு அமைதியா வந்துட்டேன். உன் அப்பனுக்கு உடம்பு மோசமாயிட்டே இருக்கு, பணம் அனுப்புன்னு சொன்னா அனுப்பாம காரணத்தை சொல்லிட்டு இருக்க. சரி, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு இங்க வந்தா இங்க கதையே வேற மாதிரில இருக்கு. பணத்தை ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆகுது சித்தி. நீங்க பேசாம ஊருக்கு கிளம்புங்க, நான் ஏதாவது ரெடி பண்ணி பணத்தை அனுப்புறேன். ஆஹா, நீங்க பங்களால இருப்ப, நாங்க ஊர்ல போய் கஷ்டப்படணுமா? அப்ப நீங்க எங்க இருக்க போறீங்க சித்தி? டே தம்பி, நம்ம ஊருக்கு அடுத்த பஸ் எப்படா? இன்னும் 1 மணி நேரத்துலக்கா. நீ பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு போயிட்டு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த கிழவனையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துரு. இவ இருக்கிற வீட்டு பக்கத்திலேயே ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலாம். நாம கூட இனிமே இங்கதான் இருக்க போறோம். சித்தி, நீங்க இங்க எங்க இருப்பீங்க சித்தி? வாடகை வீட்ல இருப்போம், இல்லனா நீ இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறோம். எந்த வீட்ல இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. வாடா. சரிக்கா. இவங்களை எப்படியாச்சும் டிஸ்டர்ப் பண்ணணுமே. அவ்வளவுதான். அஞ்சு, அவங்க எல்லாரும் ஹோம்வொர்க் பண்றாங்கல்ல, நீயும் பண்ணுமா? என்கிட்டயே சீன் போடுறீங்களா? எடுங்க. Sorry. Sorry. You carry on. உன்ன ஏய்,
உன்னை நான் தாண்டி இப்படி பண்ணிட்டேன். இப்ப பாரு, படிக்கணும்னு சொன்னா உனக்கு இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது. மத்தது மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படிப்புல வச்சனா டாப்பரா வந்துருவ. என்ன பண்றது, நீ அப்படியே என்ன மாதிரியே படிப்புனாலே அலர்ஜி. சார், இன்னைக்கு பசங்க ஏன் ஸ்கூலுக்கு போகல? அது வந்து சார், அது மனோகரி அம்மாவுக்கு அப்படி ஆச்சுல்ல சார், அதனால தான். அப்ப நாளைக்கு ஏன் போக வேண்டாம்னு சொன்னாங்க? ஓ, நாளைக்கு கூட மனோகரி தான் காரணமா? அது எனக்கு தெரியாது சார். அந்த பொண்ணு வெளியில போறதுக்கு பெர்மிஷன் யார் கொடுத்தா? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறாரு? பாவம், அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, இவருக்கு என்ன தெரியும்? கால் ஹர் இமிடியட்லி. ஓகே சார். என்னங்க, அவ எதுக்கு போனான்னா, அந்த ஸ்கூல்ல படிச்சவங்க ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. டிசிப்ளின் மட்டும் இருந்தா போதுமா? காலையில 4 மணிக்கு தூக்கத்துல இருந்து எழுந்து தூக்க கலக்கத்தோட ஸ்கூலுக்கு போய் அப்புறம் கிளாஸ்லயும் தூக்க கலக்கத்தோட தான் இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது இதுல அவங்க படுற கஷ்டத்தை தாண்டி எப்படி படிக்க முடியும்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா புரியல. அப்படின்னா பசங்களுக்கு டிசிப்ளினே தேவையில்லைன்றியா? டிசிப்ளின் மட்டும் இருந்தா போதாதுன்னு சொல்றேன். வீட்ல இத்தனை பேர் இருந்தும் நீங்க கேர்டேக்கர் வேணும்னு பாத்தீங்க. அவங்கள 24/7 கூடவே இருந்து அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு தானே சொன்னீங்க. அப்பவே எனக்கு தெரிஞ்சது அவங்கள உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது. அதனால நான் இப்ப என்ன சொல்றேங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற மாதிரி அவ்ளோ கஷ்டமா இருந்தா பசங்க சொல்லிருப்பாங்க இல்லையா? உங்க ஆர்வ கோளாறால அவங்க கஷ்டப்பட்டா கூட அவங்க எதுவுமே சொல்லிக்கல. நீங்க ஏற்கனவே உங்க மனைவியை இழந்து கஷ்டத்துல இருக்கீங்க. அவங்க இன்னும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லிக்கல. ராத்தோர் சார், அந்த ஸ்கூலுக்கு போய் பசங்களோட டிசியை வாங்கிட்டு வந்துடுறேன்.